இல்லை என்ன மாதிரி கண்டென்ட் போட்டால் நமக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளால் பிராண்ட் பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரோசல்ஸ் கண்டென்ட் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகிட்டுருக்கு லிங்க்டின்ல. அண்ட் தென் வந்து டெக்ஸ்ட் வித் சிங்கிள் இமேஜ் அந்த கண்டென்ட்டும் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. நீங்கள் கண்டென்ட் எழுதும் போது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸில் வந்து 8 to 10 வேர்ட்ஸ் தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பேஸுக்கும் லைக் புல்லட்டட் பாயிண்ட்ஸ் வச்சு அந்த மாதிரியான கண்டென்ட் யூஸ் பண்ணுங்கள். புல்லட்டட் பாயிண்ட் சிம்பிள்ஸ் அந்த மாதிரியான கண்டென்ட் எழுதுனீங்க, ஸ்டோரி டெல்லிங் ஃபார்மேட்டில் உங்கள் கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஈஸியாக வைரல் ஆகுவாங்க, பீப்புள்ஸும் ஈஸியாக படிப்பாங்க. தேர்ட் திங் என்னன்னா, மொபைலுக்கு வந்து ஆப்டிமைஸ் பண்ணுங்கள், உங்களோட கண்டென்ட்டை வந்து மொபைலுக்கு ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். ஃபோர்த் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லைக் எப்போ அந்த ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்கள் கண்டென்ட் வைரல் ஆகாது. அதுக்கு பதிலாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கண்டென்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 1 ஹவரில் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். எப்படி இன்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர் பீப்புள்ஸோட போஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் வந்து சம்ஒன் லைக்ட் யுவர் போஸ்ட், சம்ஒன் கமெண்ட் ஆன் யுவர் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அதை பேஸ் பண்ணி அவங்க உங்களை பார்ப்பாங்க, உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அதன் மூலமாக ஃபஸ்ட்டு 1 ஹவரில் எந்த என்கேஜ்மெண்ட் வருதோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு லிங்க்டின் போஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் ஆடியன்ஸ்க்கு போகும். ஸோ தட் ஃபஸ்ட்டு 1 ஹவரில் வந்து நிறைய பீப்புள்ஸுக்கு ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்கள் கம்யூனிட்டி இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் கூட நீங்கள் உங்கள் லிங்க்டின் போஸ்ட்டை ஷேர் பண்ணி அதுக்கு லைக் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். இதனமும் ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் வரும். இதன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து போஸ்ட் வைரல் ஆகும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் எல்லோரும் வந்து அவைலபிளாக இருக்க டைமில் போஸ்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 8 தான் போஸ்ட் பண்ணணும், 9 தான் போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து மார்னிங் 9 8 சாயந்தரம் 4 வரைக்கும் பண்ணுங்கள். ஆஃப்டர் ஒர்க்கிங் ஹார்ஸ்க்கு தகுந்த அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணாதீங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்கிங் ஹார்ஸில் இருக்கும்போது மட்டும்தான் லிங்க்டினை யூஸ் பண்ணுவாங்க. இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுடைய லிங்க்டின்ல நீங்களும் ஒரு பெரிய பர்சனல் பிராண்ட் க்ரியேட் பண்ணலாம். உங்களுக்கும் பர்சனல் பிராண்ட் லிங்க்டின்ல பர்சனல் பிராண்ட் க்ரியேட் பண்ணணும், லிங்க்டின்ல ஜாப் எடுக்கிறது எப்படின்னு தெரில, லிங்க்டின்ல வந்து நம்ம ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணித்தரேன்.